பட் எல்லா டாபிக்ஸும் விட நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த மார்பக சுய பரிசோதனை பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் தான் நேயர்களாகிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். ஏன்னா அது வந்து அனைத்து லேடிஸும் கட்டாயம் செய்யக்கூடிய ஒன்று. இது செய்வதன் மூலமே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பிரஸ்ட்ல வந்து வரதை அவாய்ட் பண்ணலாம். ப்ளஸ் வந்துச்சுனாலும் நம்ம ஏர்லியஸ்ட் வந்து நம்ம அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நம்பர் 1, ஏன் இந்த மார்பக சுய பரிசோதனை ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நம்ம உடம்புல நிறைய உறுப்புகள் இருக்கு. அதில் நிறைய உறுப்புகள் வயிற்றுக்குள்ளாரையும் நெஞ்சுக்குள்ளாரையும் இருக்கு. சில உறுப்புகள் சர்ஃபேஸ் ஆஃப் த பாடி, அதாவது உடம்புடைய மேல் பகுதியில் இருக்குன்னு சொல்லுவோம். இதுல வயிற்றுக்கு உள்ளார இருக்கிற உறுப்புகள்ல ஒரு தொந்தரவு ஆரம்பிச்சு அப்படின்னா அந்த தொந்தரவு வந்து மாஸ்டர் செக்னு சொல்லக்கூடிய முழு உடல் பரிசோதனை செய்யும் போது தெரியும். அப்படி இல்லைன்னா அதனால ஒரு சிம்டம்ஸ் அறிகுறி வரும்போது தான் தெரியும். இது ஒண்ணு. பட் இந்த சர்ஃபேஸ் ஆஃப் பாடி, உடம்புடைய மேல் பகுதியில் இருக்கிற உறுப்புகள்ல வர ப்ராப்ளம்ஸ்ல அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் ஏ பேஷண்ட், ஆஸ் ஏ இண்டிவிஜுவல் நம்மளே வந்து பீரியாடிக்கலா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த உறுப்பை வந்து நம்ம கண் வழியா பார்க்கலாம், கை வச்சு நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஏதாச்சும் ஒரு வித்தியாசம் இருந்தால் நம்ம வந்து அது சிம்டம்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சி உடனே டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன், அதாவது மார்பக சுய பரிசோதனையுடைய இம்பார்ட்டன்ஸ் ஒன்று. நம்பர் 2, இது எந்த வயசுலேருந்து பண்ணணும் அப்படின்றது அடுத்த கேள்வி. 20 இயர்ஸ், ரைட் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 20 இயர்ஸ் கட்டாயம் பண்ணணும். 20 இயர்ஸ்லேருந்தே பண்ண சொல்றீங்களா? 20 இயர்ஸ்லேருந்தே பிரஸ்ட்ல நிறைய ப்ராப்ளம் வருமா அப்படின்னு டவுட் பயமும் இருக்கும். அப்படி கிடையாது. ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, இந்த மார்பகத்துல நிறைய வகையான டிஷ்யூஸ் இருக்கு. அதாவது கிளான்ஸ்னு சொல்லுவோம், அந்த பால் சுரக்கக்கூடிய கிளான்ஸ் இருக்கு. கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுவோம், அதாவது ஃபைப்ரஸ் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூஸ் இருக்கு. இது போல நிறைய டைப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கிறதுனால அந்த மார்பகத்துடைய கன்சிஸ்டன்சி, அது இருக்கிற அந்த தன்மை பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல், ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்காது. அதே போல இது வந்து நார்மல் ஒரு ஃபீல் தானா, தொட்டு பார்க்கும்போது இது நார்மலா இருக்கா இல்லை வந்து இதுல ஒரு சேஞ்ச் வந்திருக்கான்றது எப்போ தெரியும் அப்படின்னா 20 இயர்ஸ்லேருந்தே நம்ம செக் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு அப்நார்மல் விஷயம் வந்து உள்ள ஃபார்ம் ஆச்சுன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் 20 வயசுலேருந்தே நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்.